السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மிக முக்கிய கடமைகளாக இருக்கக்கூடிய தொழுகையிலே, அதுவும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கு நாம் தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு இறுதி தூதராக அனுப்பிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் குறித்து ஒவ்வொரு முஸ்லிமுமே முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற அவர்களுடைய முழுமையான அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு முஸ்லிமுமே கண்டிப்பாக அறிந்திருந்தால்தான் இந்த மார்க்கத்தை நாம் உறுதியாக செயல்பட முடியும். ரசூலுல்லாஹ் பற்றி நமக்கு தெரியலன்னு வைங்களேன், உண்மையிலேயே இந்த மார்க்கத்தில் பிடிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 40 வயதுக்கு பிறகு ஏறத்தாழ 23 ஆண்டுகள் இறைவனுடைய தூதராக வாழ்ந்தார்கள். 63 வயதில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வஃபாத்தானார்கள். இந்த 23 ஆண்டுகால வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. சாதாரணமாக நீங்கள் கடந்து போயிடாதீங்க. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ ஆட்சியாளர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களை விட்டு ஏராளமான வித்தியாசங்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகளாரை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பதவிகளை அவர்கள் வகித்தார்கள். அந்த 2 பதவியுமே மிக சக்தி வாய்ந்த பதவிகள். ஒன்று, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி தலைவர். நாடு என்றால் சாதாரண நாடு இல்லை, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஒரு சக்கரவர்த்தியாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி ஆட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதவி. இன்னொன்று, மனித சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஆன்மீகத்துடைய தலைமை பதவி, ஆன்மீக குரு. இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் ஆன்மீகத்துக்கும் தலைவராக இருந்திருக்கிறாங்க, ஆட்சிக்கும் தலைவராக இருந்திருக்கிறாங்க. இப்படி 2 பொறுப்புகளையும் ஒரு சேர வகித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? இது மாதிரியான பதவியை அடைந்தவர்கள் எப்படி வாழ்வார்கள்? ஆடம்பரமாக வாழ்வார்கள். எளிமையை அவர்களிடத்தில் பார்க்க முடியாது. சொகுசாக வாழ்வார்கள். உண்மை அதானே? ஏன்னா 2மே பெரும் பதவிகள். இந்த 2 பெரும் பதவியிலும் இருந்தவர்கள் ஒரு பதவியில் இருந்தாலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜம்முன்னு இருக்கும். 2 பதவியும் சேர்ந்து இருந்தா அவருடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான சொகுசுகள் கொண்டதாக இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கான்னு சொன்னா, ஆடம்பரத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கவே முடியாது. ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டிருக்கிறாங்களா? சொகுசுக்கு ஆசைப்பட்டிருக்கிறார்களா? சுகபோகமா வாழ்வதற்கு என்னைக்காவது ஆசைப்பட்டார்களா என்றால், அந்த 23 ஆண்டுகள் நபிகளாருடைய வாழ்க்கை என்பது மிக அருமையான ஒரு வாழ்க்கை. அந்த அளவுக்கு எளிமையான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் நம்ம அதுக்கு நிச்சயம் உதாரணமாக பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவங்க பெரிய செல்வ சீமான், சாதாரண நினைச்சிடாதீங்க. வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்தவங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் முடித்த முதல் மனைவி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஒரு பெரிய செல்வ சீமாட்டி, மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகத்தான் வாழ்ந்திருக்கிறாங்க.
என்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ, இந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, எல்லாத்தையுமே இழந்தாங்க ரசூலுல்லாஹ். எதையுமே விடல, எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களா இல்லையா? அப்படி போகும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதுவுமே இல்லாம தான் போனாங்க. அப்படி போகும்பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொண்டு போனாங்க. கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசலை வாங்கினாங்க, ஒரு இடத்தை வாங்குறாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே மஸ்ஜித் நபவி. இதே நபிகளார் அவர்கள் தன்னுடைய சொந்த காசுல வாங்கின பள்ளிவாசல், யாரும் போட்டுலாம் கொடுக்கல. சில அந்த இடத்துக்குரிய சொந்தக்காரர்களாக இருந்த 2 அனாதை சிறுவர்கள், அவர்கள் கூட நாங்க இதை இனமா தந்தோம்னு முன் வந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, இனமா வேணாம், நான் காசு தருவேன், அது என்னுடைய மொத்த பொருளாதாரம் இருக்குன்னு கொடுத்து வாங்கினாங்க. இப்படி கொடுத்து வாங்கினாங்களே, அதாவது பின்னாடி அவங்க மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு தலைவராகிறாங்க. உலகத்திலேயே நீங்க வரலாறுல பார்த்திருக்கவே முடியாது, ஒரு மன்னர், ஒரு ஆட்சி தலைவர் தன்னுடைய சொந்த பணத்துல ஒரு ஆட்சி நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு இடத்தை வாங்கினாங்கன்னா அது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் இருக்கு, வேற யாரும் இருக்க முடியாது. நீங்க எங்க எப்படி எந்த மன்னனை வேணா எடுத்துக்குங்க, எந்த ஆட்சி தலைவர் வேணா எடுத்துக்குங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருந்தாங்க. இப்படி வாங்கினாங்களே பெரிய இடம், வாங்கி தனக்கென்று என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன ஒரு வீட்டை மட்டும்தான் அமைத்துக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமை பற்றி சொல்லுவதற்கு, பறைசாற்றுவதற்கு ஏராளமான வரலாறுகள் இருக்குது. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவ்வப்போது நபிகளாருடைய எளிமையை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அப்பதான் இந்த உலகத்தில் நாம் மூழ்கிட மாட்டோம். இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்குது, சதா இந்த உலகம் தான் நமக்கு வேணும், என்ன செய்யறான், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள்லாம் மறந்துடுறோம். பணம், காசு, சொத்து, சுகம், ஆடம்பரம், நான் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடாது, உலகத்துடைய வாழ்க்கையிலே தான் மனுஷன் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்லி காட்டுவான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்க இந்த உலகத்தை தான் நேசிக்கிறீங்க, வல் ஆகிரத்து ஹைரும் வஅபுகா, மறுமை இருக்கா இல்லையா, அதுதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது. அல்லாஹ் நமக்கு பாடம் எடுக்கிறான். ஆனா நம்முடைய நிலை என்ன, உலகம் உலகம், காசு, பணம், துன்யா துன்யா என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை கூட இன்னைக்கு என்ன செய்யறான் மனுஷன், கோட்டையை விட்டு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மூழ்கி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை என்ன தெரியுமா, நபிகளார் ஒரு பாயில படுப்பாங்க. யாரு, சாதாரண மனுஷன் நினைச்சிடாதீங்க, சக்கரவர்த்தி, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு தலைவர், ஆட்சி தலைவர். அவங்க ஒரு பாயில படுப்பது வழக்கம். சொல்ல ஒரு பாயில படுப்பாங்க, அப்படியே பேரிச்சங் இலைகளால் பின்னப்பட்ட அந்த கோர பாய் மாதிரி இருக்கும், அதுல படுப்பாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பாங்க. அவங்களுடைய அந்த படுத்துட்டு அது எழும்பும் பொழுது அதுல அந்த அச்சு அப்படி இருக்கும். நாம கூட பாயில படுத்து அந்த நம்முடைய உடம்பு அப்படி இருக்குமா இல்லையா, அதோடைய அச்சு இருக்கும். ரசூலுல்லாஹ் ரொம்ப வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறதுனால ரொம்ப ஜாஸ்தியாவே தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் படுத்து எழும்புறாங்க. சஹாபாக்கள் பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில அந்த பாயுடைய அழுத்தம் பதிந்திருப்பதை நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள். யார் இவங்க? இவங்க யார்? இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, ஆன்மீகத்துடைய தலைவர். இப்படிப்பட்ட 2 பதவிகளை வகித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சாதாரண ஒரு ஓலப்பாயில படுத்து உறங்குவதா? தோழர்களுக்கு கவலை, ரொம்ப கவலைப்பட்டு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க அனுமதி அளித்தால், நீங்க அனுமதி தாங்க, உங்களுக்காக இதுக்கு மேலே விரித்து கொள்ளக்கூடிய ஒரு போர்வை நாங்க தயார் செஞ்சு தரோம் அப்படிங்கிறாங்க. நீங்க அனுமதி அளிச்சாதான். அவங்களா வாலண்டியரா கொண்டு கொடுக்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ் ரொம்ப கராரா இருப்பாங்க போல, ரொம்ப அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்துல, அதை இனமா வாங்குற விஷயத்துல ரொம்ப நெருப்பா இருந்திருக்காங்கன்னு இந்த விஷயத்துல நமக்கு தெரியுது. நீங்க அனுமதி அளிச்சா இது மேல விரிச்சு கொள்ளக்கூடிய ஒரு விரிப்பை நாங்கள் தயாரித்ததுகிறோம், அது உங்கள் உடலை பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய உடல்ல அந்த பாயுடைய அழுத்தம் கூட படுவதை சஹாபாக்கள் விரும்பலனா எப்படி பாசம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதான் உண்மையான பாசம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க, தன்னுடைய உயிரெல்லாம் துச்சம்தான். ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அப்ப இதை பார்த்து தான் கேட்கிறாங்க, நாங்க விரிப்பு ஒன்று தரோம், அது உங்களுடைய மேனியை பாதுகாக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் தான் இங்க ஹைலைட். அதான் இங்க புல்லட் பாயிண்ட். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மாலி ஒலி துன்யா மா அனாஃபித் துன்யா. என்னப்பா என்ன கேட்குறீங்க? எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன உறவு இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன உறவு உள்ளது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மரத்தின் நிழலில் சற்று நேரம் இளைப்பாரி விட்டு செல்லக்கூடிய ஒரு பயணிக்கும், ஒரு மரத்துல ஒரு பயணி என்ன செய்யறாரு, கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுப்போமே என்ன செய்யறாரு, ஓய்வு எடுக்கிறாரு. இது மாதிரியான அந்த பயணிக்கும் அந்த மரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதுன்னு கேட்கிறாங்க. இந்த மரத்துக்கும் அந்த பயணிக்கு என்ன தொடர்பு இருக்கு? இதுலயே வந்துட போறாரு? இருக்க மாட்டார். அவர் நேரம் வந்த உடனே நினைச்சிருவாரு, எழும்பி போயிடுவாரு. என்ன உறவு உள்ளதோ அது போன்ற உறவுதான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ளது என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள், வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மனப்பாங்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு எளிமை பார்த்தீங்களா. இன்னைக்கு நமக்கு குஷன் பெட் இல்லைன்னா தூக்கம் வராது. இன்னைக்கு நமக்கு ஜமுக்கான பெத்து இல்லைன்னா செய்ய தூக்கம் வராது. நாம யாரு, நம்ம எப்படிப்பட்ட ஆளு, அல்லாஹ் வசதி வாய்ப்பு தந்தா அது வேற விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமைக்கு முன்னால் யாரும் நின்ற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை என்ன செய்யல, பெருசாவே நேசிக்கல. எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன தொடர்பா இருக்குது? ஒரு பயணி ஒரு மரத்துல இளைப்பாறுவதற்காக சற்று நேரம் ஓய்வு எடுப்பானா இல்லையா, அந்த ஓய்வு நேரம் தான் இந்த உலகத்துல நான் இருக்க போறேன், நிரந்தரமா வாழ போறது கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியில் நம்ம என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு எளிமை. அவங்க சொன்னா அவங்க அனுமதிச்சு செஞ்சிருவாங்க, வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஜம்முன்னு படுத்து தூங்கி இருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் அதை விரும்பல. இதுதான் நபிகளாருடைய எளிமையாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை கடைசி வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் மட்டும் அப்படி கிடையாது, கடைசி வரைக்கும் மௌத்தாவர வரைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை விஷயம், அவங்களுடைய ஆடை எப்படி இருந்தது அப்படின்னு காட்டுறாங்க. நபிகளார் இறக்கக்கூடிய நேரத்தில் இறந்த பிறகு சஹாபாக்கள் தான் ஆயிஷா இருந்தாங்க, என்ன செய்றாங்க, ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு ஆடை எடுத்து காட்டுறாங்க. அந்த ஆடை எப்படி இருக்கு தெரியுமா? ஒட்டு போட்ட நிலையில் இருக்குதுங்க, ஒட்டு போட்ட நிலையில் இருக்குது. யாரு? மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி, ஆன்மீகத்துடைய தலைவர். அவருக்கு சொல்றாங்க, ஆயிஷா என்ன சொன்னாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை உடுத்திருக்கக்கூடிய நிலையில தான் மௌத்தா போனாங்க. ஒட்டு போட்ட ஒரு துணியை காட்டாங்க. இதுவும் ஒரு முரட்டு அங்கி, ஒரு போர்வை, இந்த ரெண்டையும் தான் ரசூலுல்லாஹ் உடுத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்லும்படியான எந்த ஒரு வசதியான ஆடம்பரமான ஆடையும் கிடையாது. அதையும் ரொம்ப தூய்மையா போட்டிருந்தாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி எளிமையாக வாழ்ந்து போன அந்த தூதர் மீது நமக்கு ஏராளமான உரிமைகள், கடமைகள் இருக்கிறது. நாம் அவர்களை நம்முடைய உயிருக்கு மேலாக நாம் நேசிக்க வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமையில அந்த தூதருக்காக நாம் அதிகம் என்ன செய்வோம்? ஸலவாத்து சொல்லுவோம். நாம் ஸலவாத்து சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது 10 முறை என்ன செய்வான்? அருள் புரிவான் என்று நபிகளாரே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மீது நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் அவர்களை பற்றிய அந்த தகவல்களையும் நாம் தெரிந்து கொண்டு உலகத்தில் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணித்து நபிகளாரை உண்மையாகவே நேசிக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. ஆமா